ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெட்டிங் ட்ரெஸ் வந்திருக்குல்ல, அதோட லக்கி ஸ்பின்னா ஃபுல்லாக பார்த்து எல்லா ரிவார்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புது வெட்டிங் ட்ரெஸ்ஸு பழசுமே இதில் இருக்குது, பட் புதுசு சூப்பராக இருக்குது. இது கூட இந்த டுவோ எமௌண்ட்டுமே உண்டு. ஆனால் எமௌண்ட் 180 லக்கி காயின். எடுக்கலாமான்னு கேட்டால் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுக்கலாம், நல்லா தான் இருக்குது. பையன் ட்ரெஸ்ஸுமே பார்க்க நல்லா இருக்கு, புதுசு. சீரியஸ்லி அதில் இந்த பர்பிள் டோன், லாவெண்டர் டோன் இருக்க மாதிரி இதுலேயுமே இருக்குது. இதுவுமே நல்லா இருக்கு. பேன் அப்கிரேடபிள் பேன் கூட கிடையாது, 450 காயின் வேஸ்ட்டு. அப்புறம் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் அது கூட செட்டு பையன் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இது பழைய வெட்டிங் ட்ரெஸ்ஸு. இதுவுமே நல்ல ட்ரெஸ் தான், இது குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இதில் பையன் ட்ரெஸ்ஸுமே இருக்குது. இது கூட ஹேட் வந்துடும், அவ்வளோதான். பட் புதுசு தான், செம்மையாக இருக்குது. லக்கி காயின் வச்சு நீங்கள் P90 வாங்கலாம், QBZ வாங்கலாம், MK14 வரப்போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ ஸ்பின்னுக்குள்ளே போய்டும். எடுத்தோன்னே டெய்லி ஸ்பின்னில் ஓகே, எப்பவும் போல் லக்கி காயின் தான், வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு தரல. அடுத்தது இதில் பெயிண்ட் டப்பா, அந்த பெயிண்ட் டப்பா. அடுத்தது மறுபடியுமா? ஓகே, அடுத்தது இதுலையாச்சு ஓகே லக்கி காயின்னு. ஓகே, இதில் பாப்புலாரிட்டி. ஓகே, அடுத்தது மறுபடியும் பாப்புலாரிட்டின்னு கொடுத்து எல்லாம் ரெண்டு வாட்டி கொடுக்குறான். அடுத்ததில் பெயிண்ட் டப்பா. இந்த பெயிண்ட் டப்பாலாம் எதுக்கு தான் இந்த ஸ்பின்னில் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரில. லக்கி காயின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மறுபடி இதுலேயும் லக்கி காயின் தான். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸையாக கொடுக்குறான்னு பார்த்தா கொடுக்க மாட்டான். பாப்புலாரிட்டி ஃபஸ்ட்டாடி கொடுங்கடா அந்த ட்ரெஸ்ஸை. மறுபடியும் லக்கி காயின் ஃபஸ்ட்டு. ஏதாவது கொடுத்தாலாச்சும் பரவாயில்ல. ஓகே, லக்கி காயின். மற்றவங்க ஸ்பின்னெல்லாம் பண்ணால் வந்து எனக்கு 10 வயசில் இது கிடச்சிது, 10 வயசில் இது கிடச்சிதுன்றாங்க. ஒன்றும் தர மாட்டான் லக்கி காயின். மறுபடி ஐயோ, மறுபடி பெயிண்ட் டப்பா. இந்த பெயிண்ட் டப்பாலாம் இல்லைன்னு இப்போ யார் எழுதா? அடுத்ததில் லக்கி காயின். இதுலையாச்சும் ஏதாச்சும் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா இல்லை, ஏமாத்திரான். இப்பயும் இல்லை, இப்பயும் லக்கி காயின் தான். எனக்கு தெரியும், தாண்டி வரும்போதே எனக்கு தெரியும் மறுபடியும். ஓகே, அடுத்ததில் லக்கி காயின் தான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டாடே ஆனால் எத்தனை ஸ்பின் முடிஞ்சிருக்கு? பெயிண்ட் டப்பா. இதுக்கு அந்த லக்கி காயினே பரவாயில்ல, இதுக்கு அந்த லக்கி காயினே எவ்வளவோ பரவாயில்ல. மறுபடி பெயிண்ட் டப்பா. இப்போது இதில் ஃபஸ்ட்டாடே ஆனால் இதில் லக்கி காயின். ஓகே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் தரல. இப்பயும் லக்கி காயின் தான். இந்த பெயிண்ட் டப்பாக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, இதையாக கொடுங்க. ஓகே, லக்கி காயின். அடுத்தது லக்கி காயின். இதில் ஒன்றும் இல்லை, முடிஞ்சு 28 முடிஞ்சு. அப்பயும் ஒன்றும் தரல லக்கி காயின். ஃபஸ்ட்ராடே மறுபடியும் பெயிண்ட் டப்பா. ஐயோ, இதில் பெயிண்ட் டப்பா ரைட்டு. அடுத்ததில் இதுலேயும் லக்கி காயின். அட்லீஸ்ட் ஒரு ஹெட் கியரை கூட கொடுக்கலன்னோ. அது பக்கத்தில் இருக்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த பையன் ட்ரெஸ்ஸு, அது கூட கொடுக்கலன்னோ. மறுபடியும் லக்கி காயின் தான். இதெல்லாம் பெயிண்ட் டப்பா. இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில, ஒன்றுமே தரமாட்டான். மறுபடியும் பெயிண்ட் டப்பா. எனக்கு பெரிய ஜண்டாவாக போட்டால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பெயிண்ட் டப்பா. எப்போ பாரு ஏமாத்துறான் லக்கி காயின். ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸாச்சும் கொடுப்பான்னு பார்க்குறான், கொடுக்க மாட்டான். மறுபடியும் லக்கி காயின். ஃபஸ்ட்டு மறுபடியும் பெயிண்ட் டப்பா. இப்போ இவனுக்கு மட்டும் இன்னும் ஒரு 100 ஸ்பின்குள்ளே இல்லைன்னு தரல, நான் அப்படியே ஸ்பின்னே பண்ணாமல் அப்படியே போட்டு போயிடுவேன் பாரு. லக்கி காயின் மறுபடி. இப்போயாச்சும் ஏதாச்சும். ஐயோ, லக்கி காயினா தரமாட்டானே. மறுபடி இதுலேயும் லக்கி காயின். சரி, ஓகே, பார்க்குறேன். எனக்கு ஒரு ஸ்பின்குள்ளே மட்டும் எதுவும் தரலை, அவ்வளோதான் விடுங்கள. மறுபடியும் லக்கி காயின் போடு. நைஸ், ஹெட் கியர் கொடுத்துட்டான், சூப்பரு. ஓகே, கொடுத்துட்டான். கூட இங்கே எதுவும் தராமல் போயிடுவானோன்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் லக்கி காயின். ஓகே, கொடுத்ததையாச்சும் கொடுக்கணும். பெயிண்ட் டப்பா. மற்றது மட்டும் கொடுத்ததெல்லாம் வந்து அடுத்தடுத்து உடனே கொடுக்குறான், இதை மட்டும் தர மாட்டான் லக்கி காயின். அடுத்ததில் இதுலேயும் லக்கி காயின் தான்.
கொடுங்களேன் இந்த போடு மறுபடியும் ஹெட் கியர் நைஸ். ஓகே இது எத்தனை காயினா மாதிரி 24 வெறும் 24. ஏய் ரொம்ப ஏமாத்தானுங்கண்ணா. வாங்க 120 காயின் ஃபஸ்ட் டே அண்ணா. இப்பெல்லாம் ஏமாத்தாதீங்கண்ணா. டப்பா ஓவரா ஏமாத்துறானுங்க போடு. ஓகே ட்ரெஸ் கொடுத்துட்டான். ஆனா என்னால அந்த 24 காயின் என்னால ஏத்துக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் பண்றாங்களா சத்தியமா. அடுத்தது இதுல பெயிண்ட் டப்பா மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை இவனுங்களுக்குலாம். மறுபடியும் லக்கி காயின். ஓகே அடுத்ததுல ஓகே லக்கி காயின் தான். இதுல ஏதாச்சும் கொடுங்கடா. நீங்க கொடுத்தா நீங்க அப்படியே மகா மட்டமா வந்து காயின் கொடுக்குறீங்க. ரொம்ப கம்மியா எனக்கு புதுசாதான் வேணும். ஓகே லக்கி காயின் தரமாட்டேங்கிறான். இப்ப இதுல பெயிண்ட் டப்பா. ஐயோ எனக்கு பெயிண்ட் டப்பாவே வேணாம்டா. லக்கி காயின் கொடுக்குறான். அடுத்தது இதுலயும் லக்கி காயின். ஓகே இதுலயாச்சும் ஏதாச்சும் கொடுங்கலண்டா. லக்கி காயின் தான் தரான். இதுலயாச்சும் ஏதாச்சும் இதுலயும் இல்லை தரமாட்டான். லக்கி காயின் தான் ஃபர்ஸ்ட் பண்றானுங்க. பெயிண்ட் டப்பா இது எத்தனை வாட்டி இதோட எத்தனாவது வாட்டினே தெரில. இது என்ன ஸ்பின் இதுல என்னத்துக்கு பெயிண்ட் டப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே சைட்ல இதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. எத்தனை காயின் வேணும்? ஓகே எடுக்கிறது எல்லாமே 500 தான். ஓகே இப்ப 10 ஸ்பின்னா போட வேண்டியதுதான். ஓகே இப்ப 10 ஸ்பின் எடுத்தோன்னே ஏதாச்சும் கொடுக்கணும் லக்கி காயின். ஓகே ஏதாச்சும் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏமாத்த மாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் லக்கி காயின் 4 லக்கி காயின். பெயிண்ட் டப்பா. ஓகே மறுபடியும் லக்கி காயின். பெயிண்ட் டப்பா இன்னும் 3 தாண்டா இருக்கு. லக்கி காயின் ஃபர்ஸ்ட். ஓ அவ்வளவுதான் பெயிண்ட் டப்பா. ஏமாத்திடா ஒண்ணுமே இல்லை பேஸ்ட். அடுத்ததுல இதுல லக்கி காயின். மறுபடியும் லக்கி காயின். மறுபடியும் லக்கி காயின் தான். இதெல்லாம் பெயிண்ட் டப்பா. ஓகே லக்கி காயின் மறுபடியும் பெயிண்ட் டப்பா. லக்கி காயின் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான் இதுலயும் எதுவும் இல்லை. ஏமாத்துறானு. அடுத்த 10ல இதுலயாச்சும் ஏதாவது கொடுக்கணும். இப்ப மட்டும் கொடுக்கல ஸ்பின் பண்ண மாட்டேன் நானு. பெயிண்ட் டப்பா லக்கி காயின் இதுலயும் பெயிண்ட் டப்பா. லக்கி காயின். ஐயோ தரமாட்டானே. லக்கி காயின் ஓகே எதுவும் தரல. சரி ஓகே அதெல்லாம் கண்டுக்கூடாது. இதுல வந்து பெயிண்ட் டப்பா. அடுத்ததுல வந்து லக்கி காயின். இதுலயும் பெயிண்ட் டப்பா. லக்கி காயின். சபா பெயிண்ட் டப்பா பார்த்தா கடுப்பு தான் வருது. காயின் பெயிண்ட் டப்பா. ஐயோ இதுலயும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் பிடிச்சி விட்டான். சரி அடுத்தது ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு. பெயிண்ட் டப்பா எப்போ? ஓகே பெயிண்ட் டப்பா இதில் தான் இல்லை. ஆக மொத்தம் எல்லா ஸ்பின்லையும் பெயிண்ட் டப்பா எல்லாமே இல்லவே இல்லை. ஓகே இது எவ்வளவா மாறுது? 40. இது கூட 40 தான் மாறுது. இதெல்லாம் ஒஸ்ட்டு. ஆனால் இதுலேயும் ஒன்றுமே இல்லை. சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ அடுத்த 10 இதில் ஒன்றுமே இல்லை. பெயிண்ட் டப்பா அவ்வளோவும் இல்லை. ஓகே பெயிண்ட் டப்பா. அநியாயம் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இன்னும் தரல. 500 காயின்ல ஒரு அமௌண்ட்டு நைஸு அமௌண்ட்டு கொடுத்துட்டான். ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அமௌண்ட்டு. இது வேற இது கொடுத்துட்டான். போடு ஹெட் கியரு. ஓகே ஆல்ரெடி ஓகே அதுவும் கொடுத்துட்டான். போடு ட்ரெஸ்ஸு வேற மாதிரி சூப்பரு. பேனு நைஸு செம்ம ஸ்பின். ஆனால் சீரியஸ்லி சூப்பரு வேற மாதிரி. ஓகே ஆனால் 296 ஸ்பின் முடிஞ்சா. இன்னும் பழைய ட்ரெஸ்ஸும் புது ட்ரெஸ்ல பையன் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் கூட இருக்க ட்ரெஸ் இருக்கா. 1600 காயின் இருக்கு. இதுவுமே பத்தாதோ? ஓகே இந்த ட்ரெஸ் எடுத்தாச்சு. இதுவுமே சீரியஸ்லி நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இந்த பழைய வெட்டிங் ட்ரெஸ்ஸு. இதுவுமே நல்ல ட்ரெஸ்ஸு சீரியஸ்லி. ஓகே இதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதோட ஹெட் கியரு. இது 200 காயினா? ஓகே நல்லா இருக்குதான் இதுவும். அதுக்கப்புறம் இது அவ்வளோதான். இதுவுமே எடுத்தாச்சு. நைஸு நல்ல ட்ரெஸ்ஸு தான்.
அதுக்கப்புறம் இந்த ஹேட்டுக்கு 100 தான். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு இருக்கு, அதுக்கு 200 வேணுமோ? இந்த ஹேட் வந்து 100. ஓகே, இந்த ஹேட்டுமே எடுத்தாச்சு. புதுசாக இருக்கிறது தான் வந்து எல்லாமே 500. இதுதான் வந்து கம்மி. அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து காயின் இல்லை. ஓகே, இப்போ ஒரு 10 ஸ்பின்னு. எதுவுமே இல்லை. ஏதாச்சும் தருவான்னு பார்த்தா இப்பயும் எதுவும் தரல. இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் கொடுப்பான், எக்ஸ்ட்ரா காயினாக வரும்னு பார்க்குறேன். மாற மாட்டேங்குது, தர மாட்டேன்றான். ஓகே, கொடுத்துறான். இதெல்லாம் 40 தான் மாறும். ஓகே, காயின் போதும். ஓகே, அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்தாச்சு, அவ்வளோதான். எனக்கு இந்த புது ட்ரெஸ் தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. அல்ட்ரா HDRல போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஜிகு ஜிகுன்னு இருக்கும். நல்லா புதுசு. பழசு ஓகே தான். அதுக்கப்புறம் புதுசு இந்த பையன் ட்ரெஸ்ஸுமே இதுலேயுமே அந்த இது இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த லாவெண்டர் கலரோட கலந்து இதுவுமே சூப்பரு. இது வந்து ஓல்டு ட்ரெஸ்ஸு, ஓல்டு வெட்டிங் ட்ரெஸ்ஸு. இது இந்த ஹேட்டோட. ஓகே, அதுக்கப்புறம் புதுசு தான், பார்க்க செம க்யூட்டு. இதுக்கு இந்த பழைய ஹெட் கியருமே பார்க்க அழகாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. புதுசு கூட செமையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை ட்ரெஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற P90, QBZ, MK14 வரப்போகுது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் 4.3 அப்டேட்லாம் ஃபுல்லாக விளையாண்டு பார்த்து எல்லாமே வீடியோ போட்டிருக்கும். பிளேலிஸ்ட்டாகவும் தனியாக இருக்குது. ப்ரொமோஷன் மேட்சும் தெரிலனா அதுவுமே தனி பிளேலிஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பின் வீடியோஸ் எல்லாமே தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வாவ் மேப்பும் நல்ல நல்ல மேட்சஸ் வந்து இருக்குது ட்ரைனிங்க்கு. ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். கூட சீக்கிரம் லைவ் போட போகிறோம். ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே டர்.